இறைவன் சொல்றான், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான்டா உன்னுடைய மனைவி, நான் இருக்கிறேன் என்பதற்கு உதாரணம் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். வமின் ஆயாத்தி, அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. எப்படி? இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன், யோசித்து பாருங்கள், உங்களுக்கு இதில் அத்தாட்சிகள் புரியும் அப்படிங்கிறான் அல்லாஹ். எங்கோ யாரோ என்று தெரியாத ஒருவரை மனைவியாக ஏற்றுக்கொண்டுதான், இதுக்கு நான் புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, இன்னைக்கு காலகட்டத்தில் புரிவது போல சொல்வதாக இருந்தால், இவ யாருன்னே எனக்கு தெரியாது, இவளை திருமணம் முடித்து வந்ததற்கு பின்னால் நம்மை சீராட்டி பாராட்டி கனவு கண்டு இலக்குகள் வைத்து மக்களிடத்தில் போராடி சண்டைகள் போட்டு கடன் பட்டு கடனாளியாகி அசிங்கங்கள் பட்டு அவமானங்கள் பட்டு நம்மை வளர்த்த தாய் தந்தையரை கூட பின்னுக்கு தள்ளி விடுகிறதே இந்த அன்பு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா. இங்க கவனிக்கணும், எப்படி இந்த ஒரு பெண்ணின் மீது இப்படிப்பட்ட ஒரு அன்பு ஏற்பட்டு விடுகிறது, எப்படி இப்படி ஒரு ஆணின் மீது இப்படிப்பட்ட ஒரு அன்பு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு பெண்ணும் அப்படிதான் தன்னுடைய தாய் தந்தையரெல்லாம் தூக்கி எரிஞ்சிடறா. இந்த கணவனுக்காக அவரை எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றான், இந்த மனைவிக்காக அவளை எதுவும் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு தன்னுடைய தாயை சொல்றான். வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா, அதுதான் என்னுடைய அத்தாட்சிகளில் அற்புதமான அத்தாட்சி என்கிறான் அல்லாஹ். இப்ப இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டியதே, கணவன் மனைவியாக நாம் மாறுவதே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் பெரும் அத்தாட்சி.